அங்க புகையா வந்துகிட்டு இருக்குன்னா இங்க நம்ம மைக்ல வருதா? அங்க இல்ல, நீ மைக்க துடைக்கிறியா? அதான் சொல்ல, நம்ம மைக்க பிடிச்சி அதுல ஃபுல்லா லிப்டிக்கா இருக்கு, அதனால துடைக்கிறேன் நான். உன்னை மாதிரி எடுபடி சிரிக்க வந்து ஒட்டி பேசுறீங்களா? நான் டச் பண்ணவே மாட்டேன், மைக்கை டச் பண்ணவே மாட்டேன் தெரியுமா? ஆமா, எங்க அண்ணி முத்துராஜ் அண்ணே வந்து அப்படி டச் பண்ணி பேசுறீங்க. நீ அக்கால் தங்கச்சி அப்படிதான் செய்வீங்க. நான் அப்படி பண்ண மாட்டேன். என் தங்கச்சி மைக்கவே பார்த்தது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது கர்மம். சரி இருந்தாலும் இப்ப ஏன் ஒரு விஷயத்த சொன்னா எனக்கு என்ன விஷயம் தெரியுமா? எதுக்குமா வந்த சொல்லுமா போனே உண்மைக்குனே சொல்றேன். மனுஷனா மட்டும் பிறக்கவே கூடாதுன்னு. மனுஷனா பிறந்தா பல காசு. உனக்கு உச்ச வந்து டக்குனு போய் அடிச்சு விட்டுவா. எங்க தாத்தா இருக்காருல்ல, பின்னாடி போயிட்டு வாடா லூசு பையலே. அடி எரும மாடு. சொல்லு வரல. ஏன் வரலையா? சரி அப்பனா உட்காந்து கேளு. நோக்கம் வந்துருச்சு பேசணும்னு. நோக்கம் வரல, தங்கச்சி கிட்ட தனியா நிக்கமேன்னு ஒரு இது. என்ன தங்கச்சி? ஆமா, அதெல்லாம் காலையில இப்ப பூனை கழட்டி போடுவேன். இப்ப நான் ஏன் அவனை தங்கச்சி போய் கிடைக்க, நான் எதுக்கு நான் அவன் தங்கச்சின்னு சொல்றேன் தெரியுமா? அப்பதான் அண்ணன் சொன்னா யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. அதுக்காண்டி உங்களுக்கு தெரியாது எங்களுடைய கணக்கே வேற கணக்கு. தங்கச்சிதே பாக்க. ஆனா வாய்ப்பு கிடைக்கும் தெரியும். பேச்சுக்கு மட்டும் தான் சொல்றேன். அப்ப அவன் துர்த்தியை மூடுப்பாங்க. யாருக்கும் தெரியும், யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு பேச்சுக்கு தான் சொல்றேன். என்ன இப்ப பிரச்சனைன்னு சொல்றல? ஆமா, போனே மனுஷனா பிறந்தாலே பல பிரச்சனை எல்லாம் அனுபவிக்க வேண்டியது வரும். என்ன பிரச்சனை உனக்கு? உண்மைக்குனே சொல்றேன், மனுஷ சம மட்டும் எடுக்கவே கூடாது. ஏன்? ஆமாண்ணே, வீட்டுக்கு போனா அங்க அம்மா அப்பா கூட பிரச்சனை. சரி, இங்க வந்தா பப்பன்காரனோட பிரச்சனை. ஆமா, வேனுக்கு போனா டிரைவரோட பிரச்சனை. டிரைவரையுமா வச்சிருக்கா? யா டிரைவரை நான் வச்சிருக்கேன். பிரச்சனை பேக்கு ஏத்துறேன்னு பிரச்சனை. அதனால நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? என்ன சொன்னீங்க? உங்களுக்குலாம் பிரச்சனை வெளியில தான் இருக்கும். ஆனா எனக்கு பிரச்சனை இருக்கிறதே வீட்டுக்குள்ளதான் பிரச்சனை, வேற யாரும் கிடையாது. எங்க அம்மா அப்பா தான் பெரிய பிரச்சனையே. என்னடா அது? ஆமா, உண்மைக்குனே சொல்றேன். அது சொல்லியிருக்காங்களே, பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தாதான் கோயிலுக்கு அர்ச்சனைன்னு சொல்லியிருக்காங்க. கோயிலுக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா மட்டும்தான் கோயில பக்கம் போறது. அப்ப மத்த நேரம் கோயிலுக்கு போறது இல்ல. இல்ல, ஆனா தலை வச்சே படுக்க மாட்டேன். அதே இது ஒரு ஏதாவது பிரச்சனை இருக்கட்டுமே, கோயில போய் மண்ணவாரி தாத்தா மடியில வச்சுக்க தலைய வச்சுக்கிறேன் தாத்தா. என்ன கோயில போய் மண்ணவாரி தூத்துறது என்ன, காசை வெட்டி போறது என்ன, மிளகா அரைச்சா அப்புறது என்ன, எதுல? வாயில கண்ணுலன்னு சொல்லலாம். கண்ணுல சொல்றேன். அப்புறம் உனக்கு தெரிஞ்சுக்கிட்டு எதுன்னு கேட்டா சொல்லணும். அப்புறம் என்ன? ஐயோ நான் சொல்ல மாட்டேன். எனக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை தெரியுமா? என்ன பிரச்சனை? எங்க ஆத்தாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்ன ஆசை? வீட்டுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை அப்படின்றனால காலங்காத்தால கட்டி கொடுத்து பொம்பளை பிள்ளைக்கு பேரம்பத்திய பார்க்கணும்னு ஆசையா. என்னத்த பேரம்பத்திய? ஆமா, சீக்கிரத்தை கட்டி கொடுத்து. அப்படி சொல்ல நிறுத்தி பேசு. காலையில ஊருக்கு போறோம், தொண்டை கொஞ்சம் இதா இருக்குப்பா. தொண்டை இதா இருக்கணும். இங்க வா, நான் இது ஆயில் பண்ணி போட்டு விடுறேன். என்ன சொல்லி சொன்னாங்க அம்மா. நான் அப்ப நான் சொன்னேன் அம்மா கிட்ட, அம்மா இன்னும் 2-3 வருஷம் போய்கிட்டு நான் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறமான்னு சொல்லி பார்த்தேன். சரி, ஆனா எங்க அத்தாலும் எங்க அப்பனு கேக்குற மாதிரி தெரியல. காக்கா முட்டைன்ட்டாங்களாம்ல. காக்கா முட்டை கேட்க மாட்டேன்ட்டாங்களாம்ல. குருவி முட்டை சொன்னேன். காக்கா முட்டை குருவி முட்டை மண்டை உடைக்க வருவார். அப்படி வரணும் என்ன சொல்லி சொன்னாங்க. சரி, பாத்தீங்கன்னா வீட்டுக்கு அவங்க ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, அவங்களுக்கு ஆசை பாசம் இருக்கதா செய்யும். அது கொப்பு கொலைமா மப்பு வந்தமா சூப்பர் பிகரா இருக்கு. எதுல குறைச்சலா இருக்கேன்னு சொல்லுங்க. சூப்பர் பிகர்ன்ட்டேன். இப்ப அப்படிதான் இருப்பேன். காலையில பார்த்தாக்க பவுர் அடிச்சு பார்த்தா இந்த ஊர்ல சாணி எழுது கூட கூப்பிட மாட்டாங்க. அப்படிலாம் இல்ல, எப்பயுமே சூப்பர் பிகர் நீ. எப்ப அப்படி நீ சொல்லுவ? என்ன அப்படிதான் இருப்பேன். அதுக்கு ரொம்பலாம் இல்ல, நல்லாதான் இருப்பேன். என்ன சொல்லி பார்த்தல எங்க அம்மா அப்பா கேட்க மாதிரி தெரியல. இந்த தொண்டை என்னப்பா பண்றது? தொண்டையவா சேச்சா வேணும். அவன் என்னை உள்ள போய் திட்டுறியா, இது என்னடி தொண்டை அப்படின்னு. முத்துராணியா? முத்துராணி எப்ப பேர் வச்சீங்க? முதல்ல அப்ப வந்த பேரு அது நந்தவனத்துல மட்டும்தான் முத்துராணி. ஆமா, என்ன சொல்லி பார்த்தது நானே எவ்வளவு சொல்லி பார்த்து கேட்கற மாதிரி தெரியல. சரிதா, இன்னும் 2-3 வருஷம் போய்கிட்டும்பா, அதுக்கப்புறம் நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன் உனக்கு என்ன? எனக்கு அதுல விருப்பமே இல்ல. ஏன் விருப்பம் இல்ல? ஆமா, அதாவது எந்த வயசுல எதை பண்ணணுமோ அந்த வயசுல தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க இருக்கீங்க, இந்த வயசுல கல்யாணம் பண்ணா கல்யாணம் பண்ணுவீங்களா? எனக்கு ஆடி வந்தா 27. ஆமா, இப்பதானே இப்படி கொஞ்சம் பிஞ்சு குமரையில அப்படி திரும்புது. உனக்கு எத்தனை ஆகுது? எனக்கு இப்பதான் 17 முடிஞ்சு 18 நடந்துட்டு. நீ நடந்த 4 உள்ளே பெற்றிருக்கா, அப்புறம் என்ன நடிக்கிற? இப்படி சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஏன் தாத்தா நீ இப்படி பேசுற? என்ன நம்புவாங்களா? ஆமா, நீ இளவட்டம் தான், நான் ஒத்துக்கிறேன். 24 பையன் குஞ்சு இளவட்டம் தான். நீ வந்து பாரு, ஒரே சட்டை டம்ஸ் அதிகமா பேசினா நான் தாத்தாட்ட சொல்லி கொடுத்துருவேன். சி பாட்டிட்ட சொல்லி அடி மூடி ஆண்டுவோ கோலாரா பேசிக்கேன்ட்ட. என்ன சொல்லி பார்த்ததுல எங்க அம்மா அப்பா கேட்கவே இல்ல. சரி, அப்பதான் திட்டுனாங்க. உன்னை பத்ததுக்கு 4 கிலோ அரிசியை பத்தாலும் நான் சாப்பாடு பொங்கி சாப்பிடு. அரிசி எப்படி வைக்க முடியும்? அவங்க சொன்னது பழமொழி சொன்னது. கொலைக்குள்ள கூட பத்துக்கலாம், அப்படி சொல்லு என்ன சொன்னாங்க. சொல்லி பார்த்து நானும் எவ்வளவு யோசிச்சு பார்த்தேன். சரி
சரிதா. என்னதான் இருந்தாலும் அம்மா அப்பா இல்லாம வந்திருப்போமா? தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சிறுமிக்க மந்திரம் இல்லை இருக்காங்க. அப்படின்னா யார் பேச்ச கேட்கறோமோ இல்லையா, பெத்த அம்மா அப்பா பேச்ச கேட்கணும். காக்கா முட்டை கேட்கணும். காக்கா முட்டை இல்ல, காக்கா முட்டை சொல்லக்கூடாது. அப்படி கேட்கலன்னு வச்சுக்கேன் வாழ்க்கையில உருப்படவே மாட்டோம். உண்மை சொல்லு, தாய் தப்பன் பேச்ச கேட்கணும். ஆமா, தருதல இல்லனா தருதல சிரிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்பா அப்படி சொல்றீங்க? கேட்கலைனா அப்ப கேட்கலைனா சொல்வாங்க. நான் என்ன சொன்னேன், யோசிச்சு நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லலாமா? இன்னும் 2-3 வருஷம் போய்க்கிட்டோம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறமான்னு சொல்லி பார்த்தேன். இருந்தாலும் அவங்க ஆசை இல்லாத மனிதன். ஆசை இருக்கும்ல, பேரம் இருக்கத்தான் செய்யும். என வீட்டுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேற. ஒத்த பிள்ளை. ஆமா, ஒத்த கருவேப்பிலை கொத்து மாதிரி இருக்க. கருவேப்பிலை கொத்து மாதிரி. ஒத்த பிள்ளை கருவேப்பிலை கொத்து மாதிரி இருக்க. ஆமா இருக்குனா. ரொம்ப பகட்டாத, வானா கிட்ட வா, கட்டி பிடிச்சிக்க. இல்ல கருவேப்பிலை கொத்து மாதிரி சொன்னீங்களா, அதனால தான். என்ன சொல்லி பார்த்தேன்ல, உங்களுக்கு இருக்கத்தான் சொல்லி யோசிச்சு பார்த்தேன். சரிதா. சரி 2-3 வருஷம் பண்றதுக்கு இப்பயே பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தேன். எங்க அம்மா அப்பாவுக்கு அவ்வளவு சந்தோஷம். சரி நம்ம பிள்ளை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறச்சின்னு சொல்லி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலே. ஆமா அப்படின்னு வானத்துக்கு பூமிக்கு எங்க அப்பனும் எங்க அம்மாவை குதிக்கிறாங்க. அத்தந்தண்டியா ஒரு சந்தோஷம் தாங்க, ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்கல்ல, அவ்வளவு குதிச்சுட்டாங்க. சரி என்ன சந்தோஷம். உடனே மாப்பிள்ளை பாக்குற வேலை பாக்குறாங்க. சரிதா. பார்த்த உடனே நான் சொன்னேன், இப்படி கெதிச்ச மாப்பிள்ளை போதுமா? அவ எனக்கு அண்ணன் வேணும். சும்மா இரு, நீ மண்டை உடைக்க. நீ இப்படித்தான் நடிப்ப இல்ல. என்ன சொன்ன மாதிரி ஏமா நம்ம தாய் மாமா பையன் ஒரு பையன் இருக்கா, அவனை கட்டிக்கிறியம்மா நீங்க அப்பா கேட்டாரு. சரி நான் சொல்லிட்டேன், அம்மா சரி அப்பா அவனுக்கு எனக்கு ஏணி வச்சாலும் எட்டாது, நீ அவன மாதிரி மாப்பிள்ளை பாக்குற விட்டு வேற யாராவது பாருங்க சொல்லி சொல்ல. சரி அப்பதான் எங்க அம்மா கேட்டாங்க என்கிட்ட. என்ன கேட்டாங்க தெரியுமா? உனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை யாராவது இருந்தா சொல்லுமா, கேட்டு விசாரிச்சு கட்டி பாக்குறோம்னு சொல்லி சொன்னாங்க. சரி நான் மித்த பிள்ளைங்கள மாதிரி எங்க அம்மா அப்பா அவ்வளவு அடக்க உடக்கமா அழுத்திருக்காங்க தெரியுமா? என் கையில செல்லு கூட கிடையாது. ஆமா சரிதா. ஏன் தெரியுமா? செல்போன்லாம் பேசினா செல்லு பார்த்தா டொங்காசு படமா பாப்பேனா? டொங்காசா? ஆமாதா. டொங்காசுனா சினிமா படமா? அட கழுதை, சினிமா படம் இருக்குல்ல, இப்ப வீட்டுல உண்டியல் போடுறாங்க. உண்டியல். ஆமா இருக்கு, உண்டியல் இருக்கு. என்ன மேல என்ன இருக்கு? விருவா ஓட்டை இருக்கா? அதுக்குள்ள காசு போட்டா எப்படி டொங் டொங்குன்னு கேக்கும். போடுறது டொங்கு உள்ள டொங்குடு கேக்கும். போடுறது என்ன? காசு. காசு ஏன் டொங்காசுன்னு? ஓ அதுக்கு பேர் தான் டொங்காசா? சரி நல்லா சமாளிக்கிறீங்க, பரவாயில்ல. என்ன உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை இருந்தா சொல்லுமான்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஸ்கூல் படிக்கும் போது சரி, காலேஜ் படிக்கும் போது சரி, நான் ஏறு எடுத்து கூட யாரையும் பார்த்தா இது வரலாம். அத சொல்லு. இல்ல காலேஜ் படிக்கும்போது ஸ்கூலுக்கு போய் பார்த்தா இல்ல பயலுக்கு, அந்த பயல சொல்லு. நான் இப்பதானே பூதி பண்றீங்க நீங்க. நான் யாரையாவது நான் ஏர் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன்னா நீ என்ன தாத்தா எப்படி பேசுற? நான் யாரையும் லவ் பண்ணதே கிடையாது. பாருங்க எப்படி சொல்றாங்க தாத்தா. புடிச்சு திரியிருவேன். பூதி வாடாய் கூடாது. உண்டில பேர் டொங்காசா அவர் சொல்றாரு. ஓ அது பொத்துப்பா வாய பொத்து. நான் சொன்னேன் எரும மாட்டு பள்ளி தங்கச்சி ஏன் அப்படி பேசுற? ஏன் தாத்தா நான் உனக்கு கேட்க